பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே ஆசியாவிலே தேவன் செய்த கிரியைகளையும் ஆசியாவிலே நடந்த காரியங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆசியாவிலே எபேசுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அங்கு நடந்த பல காரியங்களை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே வெளியரங்கமான காரியங்கள் நடந்ததை பார்த்தோம். தேவனுடைய கிரியை வெளியரங்கமாகும் போது அதை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்திலே ஆசியாவிலே ஏற்பட்ட எபேசுவில் ஏற்பட்ட ஒரு கலகத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த காரியம் ஆசியாவில் நடந்தது அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாகவே அநேகர் கிறிஸ்துவை எதிர்க்கிறார்கள், கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறார்கள், உங்கள் ஊழியத்தை எதிர்க்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? பக்தி அல்ல, கடவுள் என்கிற காரியம் அல்ல. அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்பது தொழில். அவர்களுடைய தொழில் போய்விடும், வருமானம் போய்விடும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறார்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்கு தேமேத்திரியு என்கிற ஒரு தட்டானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேமேத்திரியு, அவன் பேர் தேமேத்திரியு. அவன் என்ன பண்றான்? 25 இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். நன்றாக கவனிங்கள். இந்த தேமேத்திரியு தான் இந்த கலகத்துக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம். ஆசியாவிலே அவன் பிரச்சனையை கிளப்பி விடுகிறான். என்ன சொல்றான்? ஐயா, நமக்கு நல்ல பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்கே தியானால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை எல்லாரும் வழிபடுகிறார்கள். அவளுடைய கோவிலை போல ஒரு கோவிலை இந்த தட்டான் செய்து வியாபாரம் செய்கிறான். அவனுடைய வியாபாரம் படு ஜோராக நடக்கிறது. எல்லாரும் அந்த இதை வாங்கிட்டு போறாங்க. அவன் செய்த கோயிலை காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இவனுக்கு நன்கு வசதி வாய்ப்பு பெருகி கொண்டிருக்கு. பவுல் பிரசங்கிக்கிறார், கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் கடவுள் வாசம் பண்ணுவது இல்லை என்று பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் யோசிக்கிறார்கள், அது எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த சின்ன கோயிலுக்குள்ளே எப்படி தங்குவார்னு சொல்லி அநேகர் யோசிக்க ஆரம்பித்து அந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்தார்கள். அப்படி வாங்குவதை தவிர்த்தபடினாலே இவனுக்கு வியாபாரம் குறைய ஆரம்பித்தது. நன்றாய் கவனியுங்கள். இவனுக்கு வியாபாரம் குறைய ஆரம்பித்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், ஐயா, இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே போனான்னா, இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போனான்னா நமக்கு வியாபாரம் நடக்காது, நம்ம தொழில் போயிரும். இன்றைக்கு ஒன்று சொல்லட்டுமா? மதத்தின் பெயரால் பல தேசங்களில் வியாபாரம் நடக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலும் வியாபாரம் தான் நடக்கிறது. அந்த வியாபாரம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான், அவர்கள் வருமானம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறார்கள். என்னென்னு சொன்னால், கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா, உண்மை தெய்வத்தை அவன் நம்பிட்டான் அப்படின்னா, அவன் மற்ற சில விஷயங்களை செய்ய மாட்டான். அதன் மூலம் மற்றவர்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது, வியாபாரம் நடக்காது. இது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாலே இதே பிரச்சனை தான் இருக்குது. எங்க வியாபாரம் போயிரும். இன்றைக்கு கோயில்களை வைத்து அநேகர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அரசாங்கமே கோயில் வச்சு தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் உண்மை தெய்வத்தை வழிபடுவதற்கு அனுமதி இல்லை. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் பிஸ்னஸ் பண்றாங்க. அந்த பிஸ்னஸுக்கு கிறிஸ்தவம் இடையூறாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது இந்த பிஸ்னஸுக்கு வழி இல்லை. அதனால தான் இன்றைக்கும் பிரச்சனை, அன்றைக்கும் பிரச்சனை. அந்த தேமேத்திரியு என்ன பண்ணுறான்? நமக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்குப்பா, இவன் பவுல் பிரசங்கம் பண்ணுறது கேட்டு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டான்னா நம்ம பிஸ்னஸ் அடி வாங்கிறோம். இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. அவன் அடுத்து சொன்ன வார்த்தையை படிக்கிறேன் பாருங்களா. 27 சொல்றான், இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல். முதல்ல அவனுக்கு பிஸ்னஸ் தான், நம்ம தொழில் போயிடும். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் மாத்திரம் கடவுள் பெயரால், அதாவது கடவுள் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த பெயரால் கோவில்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு வருகிற வருமானம் என்ன?
எவ்வளவு பிஸ்னஸ் நடக்க உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் பொதுவெளியில் சொல்ல முடியாது, அவ்வளவு பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் உண்மை தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டால் அவன் அந்த பக்கம் போக மாட்டான். அப்படி அவன் போலன்னா அவங்க வருமானம் போச்சு, அவங்க வருமானம் போயிரும். அவங்க வருமானம் போயிருங்கிறதுனால தான் சொல்கிறாங்க கிறிஸ்தவம் எங்களுக்கு வேண்டாம், அது வெளிநாட்டு சாமி அப்படிங்க. வரலாறு ஆதாரம் இருந்தும், புவியியல் ஆதாரம் இருந்தும், உண்மை இருந்தும், அகழ் ஆராய்ச்சி சாட்சிகள் இருந்தும் ஒருத்தங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பொழப்பு போயிடும், அவங்க சாமியின் பெயரால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போயிடும். அதனால தான் சொல்கிறாங்க கிறிஸ்தவம் எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்தவம் வந்தால் நாங்கள் பொழப்பு நடத்த முடியாது. எங்கள் பொழப்பில் நீங்கள் கை வச்சிருவீங்க. இது இங்கே மட்டும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்பொழுது குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்மணி, அவளுக்குள்ள குறி சொல்கிற ஆவி இருக்கு. பவுல் சொல்லுவார் இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போயிடும். உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயையோ நம்முடைய ஆதாயம் போச்சே, நம்முடைய பிழைப்பு போச்சேன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் போட்டு அடி அடின்னு அடித்து ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க. அப்போ அவங்களுடைய காரியம் எல்லாம் என்ன? பிஸ்னஸ். அவங்க கடவுள் பேரால் பண்ணுறது பிஸ்னஸ். கோயில்கள் மூலமாக அவங்களுக்கு வருவது பிஸ்னஸ், சம்பாத்தியம். அந்த சம்பாத்தியம் கிறிஸ்தவம் உள்ளே வந்தால் கெட்டு போயிருங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆசியாவில் தான் இது நடந்தது. நாமும் இருக்கிறது ஆசியா கண்டத்தில் தான். அவங்களுக்கு மெயின் ரீசன் நம்முடைய பிழைப்பு போய்விடும். அதுக்கப்புறம் தான் கடவுளெல்லாம். முதல்ல பொழப்பு போயிடும். நீ வந்தினா பொழப்பு போயிடும், எங்கள் பொழப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். அப்போ ஆசியாவில் நடந்தது என்னன்னா ஒரு கலகம். எதற்காக தெரியுமா? காசுக்காக ஏற்பட்ட கலகம். இன்றைக்கு கூட அநேகர் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதற்கு காரணம் காசு. காசு, அவர்களுக்கு கிடைக்கிற காசு கிடைக்காம போயிடும், அவர்களுக்கு வருகிற வருமானம் வராம போயிடும். அதனால தான் சொல்றாங்க கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம். நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.